இந்து மதம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய கோவை CSI இம்மானுவேல் ஆலய பாதிரியார் பிரின்ஸ் கால்வினை கைது செய்ய கோரி ஆலய உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிதாஸிடம் கேட்கலாம். வணக்கம் ஹரிதாஸ். ஏற்கனவே ரெவரண்ட் பிரின்ஸ் கால்வின் நேற்றைய தினம் காணொளி வெளியிட்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருந்தாரு. தொடர்ந்து ஆலய உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட என்ன காரணம்? அங்க இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன? கோவை பந்தயசாலையில் அமைந்துள்ள CSI இம்மானுவேல் ஆலயத்தின் பாதிரியாக இருப்பவர் பிரின்ஸ் கால்வின் அவர் கடந்த மாதம் 16ஆம் தேதி நடைபெற்ற ஜபக்கூடத்தின் போது இந்து மதம் பற்றி தவறுதலாக பேசியிருந்தார். அது பற்றிய காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவியது. மேலும் அங்கு உள்ள திருச்சபை உறுப்பினர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் இது சம்பந்தமாக புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தான் அவர் நேற்றைய தினம் ஒரு பொது மன்னிப்பு கேட்ட ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது CSI இம்மானுவேல் ஆலயத்தில் உறுப்பினர்கள் உள்ள நபர்கள் அனைவரும் இம்மானுவேல் ஆலய வளாகத்தில் அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், ஆலய பாதிரியாக இருக்கக்கூடிய பிரின்ஸ் கால்வின் என்பவர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளார். வரவு செலவு கணக்குகளில் முறைகேடுகள் உள்ளது. அதே போல பணம் காணிக்கையாக வரும் பணத்தில் முறைகேடு செய்துள்ளார். மேலும் பல்வேறு கட்டிடங்களை விற்றதில் அதில் வந்த பணத்தை கைப்பற்றியுள்ளார். இது போன்ற பல்வேறு புகார்களையும் தெரிவிக்கின்றனர். மேலும் வேண்டுமென்றே பேராயராக ஆவதற்காக வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நாடகம் நடத்தி வருகிறார். அதே போல பல பாலியல் சீண்டல்களையும் செய்துள்ளார். இது போன்ற ஆதாரங்கள் அனைத்தும் தங்களிடம் உள்ளதாகவும், எனவே உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும். அவருக்கு உடந்தையாக இருந்த திருச்சபையில் உறுப்பினராக உள்ள சில நபர்களையும் கைது செய்ய வேண்டும். இதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவரை தாங்கள் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று கூறி தற்பொழுது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுகிறார். இந்த சூழ்நிலையில் தான் அந்த அலுவலகமானது பூட்டப்பட்டுள்ளது. அந்த உறுப்பினர்கள் அனைவரும் அந்த அலுவலகத்தை பூட்டியுள்ளனர். பூட்டி அலுவலக நுழைவாயில் முன்பே உட்கார்ந்து தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த பிரச்சனையானது ஒரு பெரிய முறைகேடு நடந்திருப்பதாகவே தெரிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.